எவ்வளவு அருமையான டிசைன் பண்ணிருக்காங்க. 1 மந்த்ல இந்த அளவுக்கு ஆரி கத்துக்க முடியுமா? ஜாயின் பண்ணும்போது எந்த மெட்டீரியல்ஸுமே யாரும் கொண்டு வர தேவையில்லை. சர்டிஃபிகேட் நீங்க பிசினஸ் என்டர்பிரனரா நீங்க மாறலாம். ஹலோ ஹாய் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது. நம்ம வீடியோஸ்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பிளவுசஸ் போட்டிருப்போம். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஆரி ஒர்க் பெஸ்டா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே தேடிட்டே இருக்கும்போது நம்ம மதுரையில பேஷன் வேர்ல்ட் டெய்லரிங் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். சரி, உங்க கூட இந்த ஒரு இன்ஸ்டியூட்டை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம மதுரை தமிழச்சி சேனல்ல நம்ம கிளம்பி இங்க வந்தாச்சுங்க. பேஷன் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் எல்லாமே A to Z எப்படி பண்ணணும் அப்படின்றது பேசிக்ல இருந்து அப் டு த எட்ஜ், இப்போ ட்ரெண்ட்ல என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்றது வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டெய்லரிங்கும் நீங்க இங்கே சேர்த்து கத்துக்கலாம். இதோட சேர்த்து இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான மெஹந்தியும் இங்க புதுசா கோர்ஸா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ A to Z எல்லாமே இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அவங்களை நம்ம மீட் பண்ணிக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். நம்மளுடைய பேஷன் வேர்ல்ட் டெய்லரிங் இன்ஸ்டியூட் எவ்வளவு நாளா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 இயர்ஸ் ஆக போகுது. 2 இயர்ஸ், 2 வருஷம் முழுசா கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஓகே, லொகேஷன் சொல்லிடலாமா? சிம்மக்கல் ஹாரிஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. சிம்மக்கல் ஹாரிஸ் பேக்கரிக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் செகண்ட் ஃப்ளோர். ஃபெமிலியரா தெரியணும்னா சொக்கநாதர் கோயில், ஆதி சொக்கநாதர் கோயில் சிக்னல் கிட்ட. ஓகே, ஆதி சொக்கநாதர் கோயில் சிக்னல் கிட்ட நீங்க வந்துட்டு அப்படியே பாத்தீங்கனாலே போதும், பேஷன் வேர்ல்ட் டெய்லரிங் இன்ஸ்டியூட்ன்ற போர்டு இருக்கும். டக்குன்னு அப்படியே மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோர் வந்துருங்க, நம்மளோட இன்ஸ்டியூட்டை ரீச் பண்ணிடலாம். மேம், இப்போ நம்ம கிட்ட ஆரி, டெய்லரிங், மெஹந்தி 3 கோர்சஸ் இருக்குங்களா? ஓகே, எவ்வளவு நாளா நீங்க இது ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில போயிருக்காங்க, எப்படி இப்போ உங்களோட லெவல் இருக்குது? 400-450 ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் 450 பேர். சூப்பர். எல்லாருமே ஷாப் வச்சிருக்காங்க. அப்படி வீட்ல இருந்தாலுமே வெளிய ஃபுல்லா கஸ்டமருக்கு ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்கற அளவுக்கு எல்லாருமே நல்ல பிசினஸ் பண்ணிட்டு தான். சோ A to Z ஒரு பிசினஸ் என்டர்பிரனரா நிறைய பேரை மாத்திருக்கீங்க. ஓகே, சூப்பர். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ டிசைன்ஸ் கத்துட்டு இருக்காங்க, டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பத்தின முழு விஷயங்கள் நீங்க வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. மேம், இப்போ கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு? அண்ட் பேசிக் டிசைனுக்கு ஏதாவது கோர்ஸ் ஃபீஸ், அப்புறம் கம்ப்ளீஷனுக்கு ஒரு ஃபீஸ் அந்த மாதிரி இருக்கா, இல்ல ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான்? ஆரி ஒர்க் வந்து 5000 ஃபீஸ். அதுலயே வந்து நான் பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ்ல இருக்கிற ஸ்டிச்சஸுமே பேசிக்ல வந்துரும். ஓகே, எல்லாமே. ஆமா, அது போக அட்வான்ஸ்டு கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது தனியா ஃபீஸ். இப்போ 5000லயே அவங்க ஃபுல்லா பிரைடல் போடுற வரைக்கும் எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். இப்போ இவங்க போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கவங்க எல்லாருமே 5000 கோர்ஸ்ல பண்றாங்க. ஆமா, எல்லாமே 5000 கோர்ஸ்ல. 5000க்கு இந்த அளவுக்கு டிசைன்ஸ்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க. சோ அதெல்லாம் பாருங்க, நல்ல ஹெவி டிசைன். அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேக் நெக் டிசைன் பெர்ஃபெக்ட்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு பிரைடல் மேட்ச் பண்ணியே வந்துருது. இதை காட்டிலே அட்வான்ஸா வேணும்னா அதுக்கு ஒரு கோர்ஸ் ஃபீஸ். ஆமா. ஓகே, அது எவ்வளவு மேம் வரும்? அது 2000 தான் எக்ஸ்ட்ரா. மொத்தமாவே 7000 ரூபாய் இருந்தா அருமையா கத்துக்கலாம், நம்ம கத்துக்கலாம். வாவ், சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ ஆரிக்கு தேவையான ஃப்ரேம், ஸ்டாண்ட் அண்ட் அதுக்கான பீட்ஸ், பால்ஸ், அப்புறம் அந்த லேஸ் ஒர்க் எல்லாமே எப்படி மேம்? அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க இப்போ அந்த 7000 ஃபீஸ்ல வாங்கிட்டு வரணுமா, இல்ல நீங்களே ப்ரொவைட் பண்ணுவீங்களா? எப்படி? ஆரி கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணும்போது எந்த மெட்டீரியல்ஸுமே யாரும் கொண்டு வர தேவையில்லை. ஓகே, நானே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டினாங்க அப்படின்னா நீங்க ஆரி ஃப்ரேம் கொடுத்துருவீங்க, ஸ்டாண்ட் ஃப்ரேம் இங்க இருக்கும். ஒர்க் பண்றதுக்கு எல்லாமே இங்க இருக்கும். அவங்க ஓன் யூஸ்க்கு அவங்க ஸ்டாண்ட் ஃப்ரேம் வாங்கிக்கணும். மத்தபடி கத்துக்கணும் அப்படின்னா அவங்க வாங்கிக்கணும். 1.5 மாசம் அவங்க இங்க கத்துக்க வர வரைக்கும் எதுவுமே கொண்டு வர தேவையில்லை. நானே எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே சார். மேம், அப்ப பீட்ஸ், இந்த த்ரெட், இந்த பால்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துருவீங்களா? எல்லாமே கொடுத்துருவேன். அதோட ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் ஜூன் மந்த்ல இருந்து. அதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2000 தான். 15 டேஸ் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. 15 நாள் ஆரி கத்துக்கலாமாங்க? கத்துக்கலாம். என்னங்க சொல்றீங்க? 15 நாள் how is it possible? பாசிபிள் தான். அப்படியா? கத்துக்கலாம். அது டைமிங் வந்து மார்னிங் இருக்கு, ஈவினிங் இருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃபீஸ் வந்து 2000 தான். 15 டேஸ் வரும். மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க வாங்கிக்கிறது அப்படின்னா அவங்க வாங்கிக்கலாம். இல்ல நான் கொரியர் பண்ணனும்னா 1000 ரூபீஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஓகே, பிளஸ் இந்த துணி முதற்கொண்டு அந்த மெட்டீரியல்ல இன்க்ளூட் ஆயிரும். 1000 ரூபீஸ்ல எல்லாமே ஸ்டாண்ட், ஃப்ரேம், திங்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஆக்சுவலா ஹோல்சேல் கடையில போய் இந்த ஸ்டாண்ட் நம்ம வாங்கணும்னாலே ஸ்டாண்ட் ரேட் மட்டுமே வந்து 450, 550. இந்த பெரிய சைஸ்லாம் 650, 1 2 சொல்லுவாங்க. எப்படிங்க நீங்க 1000 ரூபாய்ல இவ்வளவு கொடுக்குறீங்க? அதிசயமா இருக்கு. நீங்களே ஸ்டாண்ட் எது செஞ்சு விக்கிறீங்களா? இல்ல இல்ல. ஓகே ஓகே. சோ அந்த 15 டேஸ்க்கு என்னென்ன தேவைப்படுமோ, எவ்வளவு பீட்ஸ், த்ரெட், பால்ஸ் இதெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். 2000. ஓகே, அது வந்துட்டு எப்படி ரெக்கார்டட் வீடியோஸா இருக்குமா, இல்ல ஜூம் மீட் மூலமாவோ, இல்ல
கூகுள் மீட் மூலமாவோ நீங்க Zoom மீட்ல தான் நான் எடுக்க போறேன். ரெக்கார்டட் லைவ் கிளாஸ் தான், ரெக்கார்டட் வீடியோஸும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, அதுவும் பண்ணிடுவீங்க. ஓகே, ப்ரீ டிசைன்ஸ் வந்து நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க இல்ல ஏதாவது கோச் பண்ணது மறந்து போச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டட் வீடியோஸை நீங்க பார்த்துட்டு இன்னுமா நீங்க நல்லாவே சூப்பரா ட்ரெயின் ஆயிடலாம். ஓகே, செம சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க. 5000 ரூபாய் கோர்ஸுங்க. நீங்க வந்து பேசிக் ஒரு பிரைடல் வரைக்கும் கத்துக்கிறதுக்கு 2000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸுக்கு. அதுக்கப்புறமா இன்னும் அட்வான்ஸா கத்துக்கணும்னா 7000 ரூபாய். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த 2000 ரூபாய் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா? ஜூன் 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதுக்கு ப்ரீ புக்கிங் எத்தனை நாள் வரைக்கும் பண்ணலாம்? ஜூன் ஃபர்ஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து பண்ணணும். என்ரோல்மெண்ட் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கலாம். ஓகே, சூப்பர் ஃபைன். நம்ம இப்போ இவங்க எல்லாம் ஃபினிஷிங் சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு இவங்க அந்த த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் பேசிக் ஸ்டார்டிங் லெவலா? ஆமா, செயின் ஸ்டிச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுதான் செயின் ஸ்டிச்சிங்களா? ஆமா, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா பீட்ஸ் எப்படி அட்டாச் பண்றது அப்படியே படிப்படியா. ஆமா, அதுலயுமே ஸ்லீவ் குட்டியா ஸ்லீவ் டிசைன் போடுவோம். அவங்களுக்கு போட்டுருக்காங்க அந்த மாதிரி குட்டி குட்டி நெக். பிளவுஸ்ல போடுறதுக்கு முன்னாடியே குட்டி குட்டியா போட வச்சிருக்கோம். இப்போ வந்து டெய்லரிங் கத்துக்கிட்டா தானே ஆரி ஒர்க் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்ல, ஆரிக்கும் டெய்லரிங்க்கும் சம்பந்தமே இல்ல. ஓகே, அப்ப எப்படி இந்த நெக் எல்லாம் வந்து கரெக்ட்டா இந்த லெவல்ல இருக்கணும், மார்க் எல்லாம் எப்படி சொல்லி கொடுப்பீங்க? மார்க்கிங் வந்து அவங்க டெய்லர்ட்ட மார்க் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிடுவேன் நான். ஆரி வர்க் அவங்க பண்ணிக்குவாங்க. ஓகே, அந்த டிசைனை வந்து மார்க் பண்ணி டெய்லர் கொடுத்துட்டாங்கன்னா ஆரி வர்க் ஃபுல்லா பண்ணிக்கலாம். எனக்கு ரெண்டுமே கத்துக்கணும், நான் டெய்லரிங்கும் கத்துக்கிறேன் ஆரி வர்க்கும் கத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா நம்ம கிட்ட டெய்லரிங் தையல் பயிற்சி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதோட பிரைஸ் டீடைல்ஸ் எவ்வளவு? நிறைய பேர் ஆல்ரெடி ட்ரைனிங் கத்துட்டு இருக்காங்க போலயே. நிறைய பேர் இருக்காங்க. 9000 ஃபீஸ் டெய்லரிங்க்கு. ஓகே, டியூரேஷன் வந்து 3 மந்த் வரும். ஓகே, பேசிக்ல ஸ்டார்டிங்ல இருந்து பிளவுஸ்ல எல்லா பேட்டர்னும் வந்துரும், சுடிலயும் எல்லா பேட்டர்னுமே கவர் ஆயிரும். ஓகே, பிளவுஸ், சுடி, பட்டு பாவாடை, சட்டை, பட்டு பாவாடை எல்லாமே, மேக்ஸி, லேலைன் குர்தி எல்லாமே. ஓகே, ஜென்ஸ் ஐட்டம் தவிர லேடிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துரும். ஓகே, 9000 ஃபீஸ். ஆமா. ஓகே, அதுக்கு சர்டிபிகேட்ஸ் ஏதாவது நீங்க ப்ரொவைட் பண்ணிடுவீங்களா? உங்களோட சர்டிபிகேட் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். மெஹந்தி கிளாஸ்க்கு கொடுத்துருவேன், ஆரிக்கு கொடுத்துருவேன், டெய்லரிங்க்கு கொடுத்துருவேன். ஓகே, சூப்பர். இப்போ இந்த இதை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு கடை வைக்கணும், ஏதாவது லோன் போகணும், எம்எஸ்எம்இ லோன் போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்குமா சர்டிபிகேட்ஸ்? எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, மத்தபடி எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்து பிரைவேட்டா தான் இங்க கத்துக்காங்க அப்படின்னா சர்டிபிகேட் கத்துக்கிட்டு இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டோட சர்டிபிகேட் நீங்க வச்சு உங்களால எவ்வளவு பெஸ்டா டெவலப் ஆக முடியுமோ பண்ணி ஒரு சூப்பரான பிசினஸ் என்டர்பிரனரா நீங்க மாறலாங்க. டெய்லரிங்க்கு வேற ஏதாவது சம்மர் ஆஃபர் எதுவும் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஃபிக்ஸ் இல்ல, ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாமே ஆஃபர் மாதிரி தான் ஃபீஸே இருக்கு. ஓகே ஓகே. நான் வெளியில எல்லாம் எவ்வளவு வாங்குறாங்க? 3 மாசம் வெளியில 3 மாசம் கோர்ஸ்க்கு 18 அடேங்கப்பா 30 கூட வாங்குறாங்க சில இடத்துல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வில்லேஜ்ல இருந்து வராங்க. எனக்கு ஃபீஸ் மாத்தாதீங்க அப்படின்னு சொன்ன ரிக்வெஸ்ட்டுக்காக தான் நான் மாத்தாம வச்சிருக்கேன். இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப இந்த 2 இயர்ஸ் இதே ஃபீஸ் தான். இனியும் நான் சேஞ்ச் பண்ண போறதுல இப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ ரெகுலர் கிளாसेसக்கு ஆரி ஒரு டைமிங் என்ன? தையலிங்க்கு டைமிங் என்ன? 2 hours பர் டேக்கு 2 hours. அந்த டைமிங்ன்றத அவங்க சூஸ் பண்ணிக்கலாமா? காலைல 9 to 10, 10 to 12, 10 to 4 வரைக்கும் இன்ஸ்டிடியூட்டோட டைமிங். அதுல 2 hours அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. யாருக்கு அந்த டைமிங் வேணுமோ அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. அவங்க வரக்கூடிய டைமிங்ல இங்க வந்து டியூட்டர் கண்டிப்பா இருப்பாங்களா? எப்படி? நான் தான் இருப்பேன். ஃபுல்லா ஆரிலாம் அழகுனா. ஓகே, சூப்பர். சோ இவங்க வந்து எப்பவுமே இருப்பாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே இவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே கேட்டுடலாம். ஸோ என்னதான் நம்ம வந்து எல்லாமே சொன்னாலுமே கஸ்டமரோட ரிவ்யூ, இங்க வந்து கஸ்டமர் அப்படின்றவங்க இங்க கத்துக்கிற போறவங்க, கத்துட்டு இருக்கவங்க தான். ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் அப்படின்றத கேட்டுடலாம். மேடம், எல்லாருமே எப்போதுமே இவ்வளவு பேர் டெய்லி வந்து படிக்கிறாங்களா இல்ல வீடியோக்காக கூட்டிட்டு வந்தீங்களா? யாராவது கமெண்ட்ல வந்து கேட்பாங்க, நான் கேட்க மாட்டேன். எப்படி? இவங்க எல்லாம் ரெகுலரா வந்துட்டு இருக்கிறவங்க தான். ஓகே, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா, இன்னும் இருக்காங்க. ஆஃப்டர்நூன் வரவங்களா இருக்காங்க. நான் வீடியோக்கு எல்லாரையுமே அசம்பிள் பண்ண வைக்க முடியாதுங்கறனால கொஞ்சம் பேர் தான் வர சொல்லியிருக்கேன். இன்னும் இருக்காங்க. ஓகே, வந்தவங்க எல்லாம் ரொம்ப பாவங்க. ஏன்னா ஃபேன்லாம் அமர்த்திட்டு உங்களுக்காக நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோமா. நீங்க பாருங்க, விறுவிறுத்து உட்கார்ந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாய் மேம், வணக்கம். எங்க இருந்து வரீங்க? கருப்பாயூர்ல. என்னங்க மதுரையில முக்காவாசி இங்கதான் இருப்பீங்க போல இருக்கு. ஒருத்தர் கூட கருப்பாயூர்னி எல்லா எட்ஜ்லயுமே இருக்காங்க. ஓகே, எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? 1 month வந்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன கத்துட்டு இருக்கீங்க? 1 monthல இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்றதுனா என்ன சொல்லுவீங்க? சுடிதார் முடிக்க போறோம். சுடிதார் முடிக்க போறீங்க. ஓகே, ஆரியும் சேர்ந்து பழகிட்டு 1 மாசத்துலயே வந்து ஆரி பாதி டெய்லரிங் பாதி. 2 hours. ஓகே, 4 hours ஸ்பெண்ட் பண்றீங்க டெய்லி. ஓகே, சூப்பர். நீங்க தச்சதாங்க முடிக்க போறோம்னு சொன்னீங்க, முடிச்சிட்டீங்களே சுடிதார். வா, சூப்பர். இது என்ன சைஸ் தச்சிருக்கீங்க? எனக்கு உங்க சைஸ் கிட்டத்தட்ட ஒரு XXL சைஸ்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரா இருக்கு. நெக் பேட்டர்ன்லாம் கூட கத்துக்கிட்டீங்களே. ஸ்டார்டிங்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்களா? நெக் பேட்டர்ன் பார்க்க சொல்லுவாங்க. எனக்கு கொடுத்தோம்னா அக்கா சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, சூப்பர். என்ன கேட்டாலும் சொல்லி கொடுத்துறாங்க. கட்டிங் எவ்வளவு நாள் ஆச்சு? கேட்டாலும் ஃப்ரெண்ட்லியா சொல்லி தருவாங்க. ஓகே, சூப்பர். நம்ம கேக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்க போய் தான் அவங்களே சொல்றாங்க. இப்போ கட்டிங் ப்ராசஸ்லாம் எவ்வளவு நாள்ல கத்துக்கிட்டீங்க நீங்க?
அது அப்பப்ப ஒன் டேலே. ஓகே ஓகே. ஸோ அப்பப்போ நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே களத்திலே இறங்கிட்டீங்க. ஸ்ட்ரைட்டாவே இதை தைக்கும் போது அப்படியே கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே கத்துக்கிறது. இப்போ சுடிதார் ஃபுல்லா கத்துக்கிட்டீங்க. இன்னும் ரெண்டு மாடல் மட்டும் இருக்கு. ஓகே. நெக் பேட்டர்ன் அது நம்ம எப்பனாலும் கத்துக்கலாம் 1 மந்த்லயே. பட் இந்த அளவுக்கு பெஸ்டா கத்துக்கிட்டீங்க. இப்போ ஆரி எந்த லெவல்ல போயிட்டு இருக்குது? இன்னும் ஒரு 4-5 ஸ்டிச் இருக்கு. 4-5 ஸ்டிச் இருக்கு. ஓகே சூப்பர். அவங்க ஒரே மாதிரி இருக்கீங்களே பாக்குறதுக்கு. சிஸ்டர் தானா? அப்படியா? ஓ சிஸ்டர்ஸா 2 பேரும் கிளம்பி வந்துட்டீங்க. ஐயோ அவங்க எப்படி வேர்த்து போயிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே நீங்க எங்க இருந்து வரீங்க? கற்பாயூர்னில இருந்தா 2 பேருமே. ஓகே சிஸ்டர்ஸ். ஒரே மாதிரி சாரி வேற கட்டியிருக்கீங்க. சூப்பர் போங்க. எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க நீங்க? 1 மந்த். நீங்களும் ஆரி பிளஸ் டெய்லரிங் ரெண்டுமே கத்துக்கிட்டீங்க. ஓகே ரிவ்யூஸ் எப்படி இருக்கு? இங்க வந்து ஜாயின் பண்ண வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சொல்லி தராங்க. நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் முகம் சுளிக்க மாட்டாங்க. ஈஸியா நமக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. அப்ப ஓகே டன். சோ அப்ப நம்பி வரலாம். நம்ம நம்பி வரலாம் எல்லாரும். நீங்க எந்த லெவல்ல இப்ப கத்துட்டு இருக்கீங்க? என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இப்ப? நானும் இப்ப மேக்ஸி தைக்க போறோம்க்கா. ஓகே சுடிதாரையும் தாண்டி மேக்ஸிக்கு போயிட்டீங்க. சுடிதார் இப்பதான் முடிச்சிருக்கீங்க. ஓகே அடுத்து மேக்ஸி. ஓகே ஹாய் உங்களோட பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? ஹாய் மேம் நான் பிரியதர்ஷினி. நான் வசந்த நகர்ல இருந்து வரேன். அங்க இருந்து வரீங்க. ஓகே எல்லா எட்ஜுமே மதுரையில இருக்கக்கூடிய எட்ஜ் பூரா இங்கதான் இருக்கு. எல்லா எட்ஜும் கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே எவ்வளவு நாளா நீங்க கத்துட்டு இருக்கீங்க? படிக்கிற மாதிரி இருக்கு. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 11th முடிச்சு. 11th தானா? நான் ஒரு காலேஜ் போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஓகே சம்மருக்காக வந்திருக்கீங்க. சம்மர் லீவுக்காண்டி வந்து. ஓகே எவ்வளவு கத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க இங்க வந்து? நான் வந்து 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் ஆச்சு. சுடிதார் முடிச்சிட்டேன். ஏர்லைன் பிரின்சஸ் கட் இது கூட நான் தச்சது. ஓ சூப்பர். அப்படியே நில்லுங்க பாக்கலாமா? பார்க்கலாம். சூப்பரா இருக்கீங்க. நான் கூட நினைச்சேன் சரி கடையில வாங்கி ஒரு எல் சைஸ் சுடிதாரை போட்டு வந்திருப்பீங்க போல ஒரு டாப்பா நினைச்சேன். வா செம்மையா தச்சிருக்கீங்க. அதை ஓபன் பண்ணி காமிங்களேன் நீங்க இது பண்ணத. வா எல்லாமே உங்க சைஸ். அப்ப அடுத்து காலேஜ் போறதுக்கு இப்ப இருந்தே தச்சு பழகிட்டு இருக்கீங்க. வேற லெவல்ல அப்ப காலேஜ்ல வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ண போறீங்க அப்படிதானே? சோ அப்ப என்ன மாடல்ஸ் வந்து நீங்க நெக் பேட்டர்ன் சூஸ் பண்ணி கொடுத்தாலும் அவங்க சொல்லி கொடுத்துறாங்களா? ஓகே செம்மையா சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே என்ன டிசைன் நீங்க வந்து ஆன்லைன்ல எடுத்தாலும் ஏன்னா இப்ப நீங்க கான்செப்ட் ஃபுல்லாமே எப்படி ஆன்லைன்ல தேடி எடுத்துருப்பீங்க போல இருக்கு. எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே இவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்லியா இருக்கா? எப்படி இருக்கு கத்துக்கிறதுக்கு கத்து கொடுக்கும்போது? எனக்கு மேம்ன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டா எடுத்தீங்க. அப்ப பெரிய சைஸ் ஃப்ரெண்ட். ஆமா. ஓகே சோ அடுத்து வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் ரெடி ஆயிட்டாங்க. உண்மையிலேயே சூப்பரா ஸ்டிச் பண்ணிருக்கீங்க. வேற லெவல். நைஸ். தேங்க் யூ. ஓகே ஃபர்ஸ்ட் ஆரிக்கு போயிட்டீங்களா? ஓகே சூப்பர். ஆரி கத்துக்கிட்ட பிறகு டெய்லரிங் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்ட்ல வந்திருக்கீங்க. இப்போ நீங்க ஆரி ஃபுல் அண்ட் ஃபுல் கத்துக்கிட்டீங்க இந்த 2 மந்த்ஸ்லயும். ஓகே டெய்லரிங் எந்த லெவல்ல போயிட்டு இருக்குது? நீங்க தச்சதா? எவ்வளவு நாளா டெய்லரிங் வந்துட்டு இருக்கீங்க? 1 month. ஓகே 1 மாசமா சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஓகே 1 month. இப்போ கட்டிங் எல்லாமே தெரியும். சோ ஒரு ஓவரால் பிளவுஸ் வந்து நீங்க தச்சிருவீங்க. ஓ நீங்க போட்டதுதானா? வாவ் சூப்பரா இருக்குங்க. செமையா போட்டிருக்கீங்களே. 1 மந்த்ல இந்த அளவுக்கு ஆரி கத்துக்க முடியுமா? வேற லெவல். ஓகேங்க சூப்பர் ஃபைன். செம்மையா பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க ஹெவியான ஒரு டிசைன். ஆக்சுவலா இது நீங்க கஸ்டமைஸ் டிசைனா ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கனாலே மினிமமா நீங்க ஒரு 1800 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். இதெல்லாம் வந்து ஹெவி டிசைன்ல வரக்கூடிய ஒரு டைப் தான். ஹாய் என் பேர் ராஜேஸ்வரி. நான் சாந்தி நகர்ல இருந்து வரேன். நான் வீட்டில் ஃப்ரீயா இருக்கிறதுனால யூடியூப்ல தான் பார்த்தேன் அவங்களோட வீடியோஸ். அதுக்கப்புறம் தான் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். 1 மந்த் ஆகுது. இப்போ பிரின்சஸ் கட் போட்டுட்டு இருக்கேன். அடுத்து மேக்ஸி மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சஸ் கட் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க செமையா இருக்கு. மேக்ஸி ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஓகே சூப்பர். அப்படியே கண்டினியூஸா கிளாஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கு. அடுத்தடுத்து என்ன கத்துக்க போறோம்னு ஆர்வமா இருக்கு. அதே மாதிரி டவுட் கேட்டாலும் உடனே கிளியர் பண்றாங்க. ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்கீங்க. உங்க டிசைன் பத்தி சொல்லுங்க. கட் பீட் யூஸ் பண்ணிருக்கேன். கொடி டிசைன் போட்டுருக்கேன். ஓகே கொடி டிசைன். ஓகே சூப்பர். நடுவுல இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் ஸ்டோன் லேஸுங்களா? ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் பிளஸ் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள வந்து பீட் ஒர்க் எல்லாமே கவர் பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. இந்த பீட்ஸ்லாம் அங்கங்க அட்டாச்டு. இது பேக் ஸ்லீவா? பேக். ஓகே எவ்வளவு நாள்ல இந்த டிசைன் உங்களால பண்ண முடிஞ்சிச்சு? இது 1 டேல முடிச்சிட்டேன். 1 டேல ஒரு நாள். ஓகே ஃபுல்லா உட்காரணுமா இல்ல எப்படி நம்ம அப்பப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா லெஷர் டைம்ல பண்ணலாமா? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா. டோட்டலா வந்து நம்ம ஃபுல்லா கண்ணை மூடிட்டு இந்த டிசைனை ஒரு ஃபுல் பிளவுஸை முடிக்கிறோம்னு உட்காந்தா எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு பிரைடல் டிசைன்ல 2 days. 2 days.
சூப்பரா இருக்கு டிசைன். ஒரு அழகான சில்க் saree டிசைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுடைய கஸ்டமைஸ் டிசைன் கேள்விப்பட்டேன், உண்மைதானா? ஓகே, செம்மையா பண்ணிருக்கீங்க. நடுவுல ஹார்டிங்லாம் போட்டு எப்படி இந்த டிசைன் தோணுச்சு உங்களுக்கு? இல்ல மேம், அதுல வந்து திலகம் ஷேப் இருந்துச்சு. ஓகே, சரி நம்ம இப்ப இருக்க மேரேஜ் தான் மாத்திரலாம். இப்ப எல்லாருமே நேம்ஸ் தானே போடுறாங்க, அது மாதிரி நம்ம நேம்ஸ் போடுவோம் அப்படின்னு. சூப்பரா இருக்கு, செம்மையா பண்ணிருக்கீங்க. எவ்வளவு நாள் ஆச்சு இது பண்றதுக்கு? அண்ட் எவ்வளவு நாள் நீங்க கோர்ஸ் கத்துட்டு இருக்கீங்க? நான் 40 days தான். 40 நாள். 40 நாள்ல இந்த அளவுக்கு செம்மையா டிசைன் பண்ணிருக்கீங்க. சூப்பர் போங்க. இது ஸ்லீவுக்கும் போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஃப்ரண்ட் நெக் முடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க பேக், இங்க பாருங்க பேக் நெக், இந்த சைடு ஹேண்ட். வாவ், செம்ம போங்க. அதுலயும் டிபிஏ போட்டாச்சா? அதுலயும் இனிஷியல் போட்டாச்சு, செம்ம. சோ இது ஒரு ஸ்லீவ், இது ஒரு ஸ்லீவ். கீழேயும் வந்து பீட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க, ஹேங்கிங் பீட்ஸ். அண்ட் பேக் நெக் சூப்பரா போட்டிருக்கீங்க. ஓவல் பீடு, ரவுண்ட் பீடு எல்லாமே வச்சு செம்மையா பண்ணிருக்காங்க. ஃபைன், நைஸ், சூப்பரா இருக்கு. ஸோ இங்க வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஷேர் பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நல்லா ஃப்ரீயா கத்துக்கலாம். ஒரு எதுவுமே நம்ம பயந்துட்டு வரணும்ன்ற அவசியமே இல்ல. நம்ம எதுவுமே தெரியலனாலும் கூலா வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, நம்ம பழகிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புற ஸ்டேஜ்ல ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. ரொம்ப அழகா சூப்பர்வான டிசைன்ஸா இருக்குங்க. பாருங்க, அழகா ஒரு ஊஞ்சல் ஆடுற கேர்ள், இந்த பக்கம் ஒரு த்ரெட் ஒர்க்ல சூப்பர்வான ஒரு டால், பார்பி டால். ஆனா இது வந்து சைட் ஸ்லீவ் போட்டிருக்காங்க, சூப்பர்வா இருக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு நாளா கத்துக்கிறீங்க? நான் நேரு நகர்ல இருந்து வரேன். நேரு நகர்ல இருந்து. ஓகே, சூப்பர். இப்போ எவ்வளவு நாளா கத்துட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து 1 month ஆகுது. 1 month கத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குது. சூப்பரா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இங்க வந்து கத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ வந்து நமக்கு எதுவும் தெரியலன்னா வந்து ஃப்ரெண்ட்லியாவே பிஹேவ் சொல்லி தருவாங்க. ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் நல்லா கத்து கொடுத்துறாங்க. ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் த்ரெட் இது சில்க் த்ரெட்ல தான் எனக்கு வராது. அவங்க வந்து எத்தனை தடவை கேட்டாலுமே அதை வந்து நமக்கு புரியுற மாதிரி சொல்லி தந்தாங்க. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த த்ரெட் ஒர்க் கத்துக்கிட்டீங்க, அதுக்கு அப்புறமா அந்த ஸ்டிச்சஸ்லாம் கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்றது, அப்புறம் இந்த ஸ்லீவ் இதெல்லாமே போட்டிருக்கீங்க. ஆமா, ஓகே, சூப்பர். சோ இது இவங்க போட்டதுதான். ஆனா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃப்ரேமும் வந்து இவங்க போடுறதுதான். இங்க பாருங்க, சூப்பரா போட்டிருக்காங்க. 1 monthல இவ்வளவு கத்துக்கிறாங்கன்னா ஆச்சரியம் தான். சூப்பர். ஓகே மேம், இப்போ வந்து ஆன்லைன் கோர்ஸ் சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? ஆன்லைன் கோர்ஸ்ல 15 daysல இந்த அளவுக்கு டிசைன்ஸ் வந்து பண்ண முடியுமா? எப்படி பண்ணலாம்? ஆஃப்லைன் கிளாஸ்ங்கும் போது லேட்டா வருவாங்க, டைமிங் கரெக்டா இருக்காது. சோ அதனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆன்லைன் கிளாஸ்னா நம்ம கரெக்டா டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நான் ரெக்கார்டட் வீடியோஸும் கொடுத்துருவேன். இதுக்கு தனியா சிலபஸ் ஃபாலோ பண்றேன், ஆன்லைன் கிளாஸ் தனியா சிலபஸ். எப்படி சொல்லி கொடுத்தா அவங்க சீக்கிரமா போட முடியுமோ நான் அந்த அளவுக்கு. சோ பிளஸ் அவங்களோட எஃபோர்ட்டை பொறுத்து, ஆமா, அவங்க எந்த அளவுக்கு வந்து பேஷனா ஒர்க் பண்றாங்களோ அதை பொறுத்து அவங்க நல்ல பெஸ்டா வரலாம். இன்ட்ரெஸ்ட், பொறுமை இருக்கணும். இன்னொன்னு ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஒருத்தவங்க ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க, ஃபாஸ்ட் லேர்னரா இருப்பாங்க. இப்போ ஆன்லைன்ல டவுட்ஸ் எல்லாம் எப்படி கேக்குறது? ஆன் தி ஸ்பாட் தான் கேட்கணுமா, இல்ல தனியா வந்து ஒரு 12 மணிக்கு போன் போட்டு இந்த மாதிரி டவுட்னு கேட்கலாமா? எனக்கு வாட்ஸ்அப்ல எப்ப டெக்ஸ்ட் பண்ணாலும் நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன், அது ப்ராப்ளம் இல்ல. ஓகே, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருவீங்க. ஆமா, ஓகே. அதுக்குன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிடாதீங்க மக்களே. ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துட்டு இந்த டிசைன் பாருங்க, சூப்பரா போட்டிருக்காங்க. எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு நல்லா கத்துட்டு இருக்கீங்க? நான் மதுரை புதூர்ல இருந்து வரேன். புதூர்ல இருந்து வரேன். மதுரையே இங்கதாங்க இருக்குது. சரி, ஓகே. நான் 45 days ஆச்சு மேம். 45 days. சூப்பரா போட்டிருக்கீங்க டிசைன். எனக்கு வந்து இங்க சேரும் போது வந்து த்ரெட் பிடிக்க தெரியாது. த்ரெட்டே பிடிக்க தெரியாது. நான் அவங்க மேம்கிட்ட கேட்கும் போதே சொன்னேன், த்ரெட் பிடிக்க தெரியாது மேம், எனக்கு நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க. பேசிக்கா இந்த ஃபீல்ட்ல நீங்க புதுசா வந்திருக்கீங்க. கான்ஃபிடன்ட் கொடுத்தது மேம் தான் எனக்கு. ஓகே, 1 daysலயே நல்லா எனக்கு ஒரு த்ரெட் எப்படி நூல் பிடிக்கணும், எப்படி அந்த ஜரி த்ரெட்டை எடுக்கணும்னு சொல்லி சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது இங்க வந்துதான். நானும் நிறைய வேற எங்கேயும் போயிருக்கீங்களா? இல்ல டெய்லரிங் போயிருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு இங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் வேற இடத்துல பார்த்ததுல. அடுத்து ஆரி ஒர்க் முடிச்சுட்டு டெய்லரிங் ஜாயின் பண்றது ஒரு ஐடியா கிடைச்சது இங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது. ரொம்ப பொறுமைசாலி மேமா இருப்பாங்க போலப்பா. ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க? ஹாய் மேம், நான் ஐயர் பங்களால இருந்து. ஓகே, எவ்வளவு நாளா கத்துட்டு இருக்கீங்க மேம்? 45 days. So almost finish பண்ணிட்டீங்க ஒரு கோர்ஸ். எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? வேற எங்க கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் கத்துக்கிறீங்களா? இல்ல, நான் இன்ஸ்டிடியூட் சர்ச் பண்ணல, வீடியோ பார்த்தா நான் இங்க வந்தேன். ஓகே, ஃபீஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கு. ஃபீஸ் அஃபோர்டபுளா இருக்கு. கண்டிப்பா இந்த பிரைசிங்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட், பீடு, உங்களுக்கான தேவையான அந்த 1.5 மாசத்துக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றாங்க. பேசிக் டிசைன்ல இருந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு பிரைடல் மெஹந்தி எப்படி போடணும் அப்படின்றத ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பேஷன் வேர்ல்ட் டெய்லரிங் இன்ஸ்டிடியூட்ல. 10th முடிச்சு டிப்ளமா ஃபேஷன் டிசைன். ஓகே ஓகே, டிப்ளமா ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கீங்க? முடிச்சிருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ வந்து பிரைடல் மெஹந்தி கத்துக்க வந்திருக்கீங்க. எவ்வளவு நாள் கோர்ஸ்க்காக வந்திருக்கீங்க? 20 days கோர்ஸ். 20 days, 20 நாள் கோர்ஸ் தான். 12 நாள்லயே இவங்க வந்து வேற லெவல்ல போட்டிருக்காங்க மெஹந்தி. அண்ட் 20 days அப்படிங்கும் போது உண்மையிலே தரமா மாஸ் பண்ணிடுவாங்க
போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நீங்க இதை வந்து ஒரு ஜெராக்ஸ் பண்ணி கை மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ என்னோட கையில போட சொன்னா இதே மாதிரி அழகா அப்படியே போட்டுருவீங்க? போட்டுருவேன். ஓகே சூப்பர். சரி அவங்க கிட்ட கேட்கலாம். உங்களோட பேர் என்ன? பானுப்பிரியா. எங்க இருந்து வரீங்க? பாரதி நகர். பாரதி நகர். ஓகே, நம்ம வில்லாபுரம் பக்கத்துல இல்லைங்க மேம், தத்தனேரி. ஓ, அந்த சைடு ஒரு பாரதி நகர் இருக்கா? சரி ஓகேங்க. எவ்வளவு நாளா கோர்ஸ் கத்துட்டு இருக்கீங்க? இங்க எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? உங்க டிசைன் கொடுங்க பாப்போம். இங்க வந்து 14 days வந்து கத்துக்கிட்டேன். 14 days. சூப்பர் சூப்பர். எவ்வளவு நாள் கோர்ஸ்? நீங்களும் 20 days கோர்ஸ் தான் 20 days தான். என்ன முடிச்சிட்டு இப்போ நீங்க மெஹந்தி கத்துக்க வந்திருக்கீங்க? நான் டெய்லரிங் பண்ணிக்கிட்டே இங்க வந்து ஓகே ஓகே மெஹந்தி நானும் கத்துக்கிறேன் அப்படின்றேன். எதனால இன்ட்ரெஸ்ட் மெஹந்தில வந்துச்சு? எனக்கு மெஹந்தி பிடிக்கும். ஓகே சூப்பர். சோ பிடிக்கும்னு கத்துக்க வந்துட்டு கண்டிப்பா அடுத்து ஒரு சூப்பர் பிரைடல் மெஹந்தி ஆர்டிஸ்டா வர்றதுக்கான எல்லாருமே இவங்களோட இந்த டிசைன்லயே தெரியுது. எவ்வளவு சூப்பரா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? இங்க வந்து ஒரு 2 months ஆச்சு டெய்லரிங். ஓகே டெய்லரிங். நான் அப்படியே இங்க வந்து ஒரு 20 days. ஓகே ஃபினிஷ் பண்ண போறீங்க கோர்ஸ் கிட்டத்தட்ட. ஓகே சூப்பர். ரொம்ப தீவிரமா போட்டுட்டு இருக்காங்க அவங்க. எனக்கு வந்து கடமை கண்ணியம் வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா என்ன வேணாலும் பேசுங்கப்பா, மூடாத சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த இதை ஃபினிஷ் பண்ணியே தீருவேன். ரொம்ப அழகா டிசைன் போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே வா வேற லெவல்ல இருக்கு. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டோட ஒரு சின்ன இதை வரைஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஆர்ட்டை. சூப்பரா இருக்கு. அதுல நடுவில் எஸ்ன்னு போட்டிருக்கீங்களே, அது யாரு? உங்களோட நேமா? ஓகே சரி, சூப்பரா இருக்கு பாருங்க, செமையா இருக்குது. எவ்வளோ அருமையான டிசைன் பண்ணியிருக்காங்க. வா வா சூப்பரா இருக்குது. அடுத்து குட்டி பாப்பா எவ்வளவு நாளா வராங்க அப்படின்றத கேட்டுடலாம். உங்க பேர் என்ன? டஃபினா ஃபரீன். ஓகே, எவ்வளவு நாளா நீங்க இங்க கோர்ஸ் வரீங்க? 12 days. 12 days. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 9th படிச்சிட்டு இருக்கீங்க. வீடு எங்க இருக்கு? ஐயர் பங்களா. அங்க இருந்து நீங்க வரீங்க. சூப்பர், செம்மையா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. உண்மையிலே 12 days தான் வரீங்களா? எல்லாமே உங்களுக்கு மெஹந்தி ஏற்கனவே போடணும்ன்றது தெரியுமா, இல்ல இங்க வந்து தான் கத்துட்டு இருக்கீங்களா? இல்ல முன்னாடியே கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். சோ நல்லா கத்துக்கிறோம்னு இங்க வந்திருக்கீங்க. எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களா? நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா? எப்படி ஏதாவது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பொறுமையா இது எப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? ஓகே, ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி சொல்லி தராங்களா இல்ல ஃப்ரெண்டு மாதிரி சொல்லி தராங்களா? ஃப்ரெண்டு மாதிரி. சோ அப்ப என்ன டவுட்ஸ்னாலும் தைரியமா கேக்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு டிசைன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பேப்பர்ல ஒரு கையோட ஜெராக்ஸ் பண்ணி அதவே இவ்வளவு அழகா வந்து ஃபினிஷிங் பண்ணிருக்காங்கன்னா அப்ப இவங்க எல்லாம் வந்து ரியல் ஹேண்ட்ல போட்டா எவ்வளவு அழகா போடுவாங்க அப்படின்றது எனக்கே பார்க்க ரொம்ப ஆவலா இருக்குது. எப்படி போடுவாங்க இவ்வளவு அழகா பேப்பர்லயே போட்டிருக்காங்களே, கையில எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே மேம், ஃபீஸ் எல்லாம் எப்படி? அந்த கோன்லாம் எப்படி அவங்க கொண்டு வந்துடணுமா, அல்ல அதுக்கு தனியா ஃபீ பண்றீங்களா? பிளஸ் இதுக்கான மெட்டீரியல்ஸ் வேற என்னென்ன தேவைப்படும்? ஃபீஸ் வந்து 3000 தான். ஓகே வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஓகே 25 தான். ஆக்சுவலா 20 days கோர்ஸ்க்கு 2500 ரூபாய் வாங்குறீங்க. ஓகே சூப்பர். 3000 தான் ஃபீஸ். ஆனா சம்மருக்காக 25. ஓகே, இந்த சம்மருக்காக அப்படின்றது எத்தனை மாசம் வரைக்கும் இல்ல எந்த மந்த் வரைக்கும்? மே மந்த் வரைக்கும். ஓகே, அதுக்குள்ள என்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல கூட நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2500 ரூபாய் ஃபீஸ். அது போக இந்த கோன்லாம் எப்படி மேம் அவங்க வாங்கிட்டு வரணுமா? அந்த பேப்பர்ஸ்லாம் எவ்வளவு தேவைப்படும், அது நீங்க கொடுத்துருவீங்களா? எல்லாமே நான் தான் ப்ரொவைட் பண்றேன். ஓகே, கோன் மேக்கிங் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து கோன் மேக்கிங் தேவைப்படும் எல்லாமே நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். சூப்பர் சூப்பர். அந்த கோன் மேக் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிசைன்ஸ்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, சூப்பரா இருக்குது. அப்போ கோன் மேக்கிங் ப்ராசஸும் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, பிளஸ் அதை வச்சு அவங்க கோன் மேக்கிங் அந்த கோன்ல தான் இப்போ போட்டுட்டு இருக்காங்களா? ஓ வா சூப்பர். இங்கே நம்ம இன்ஸ்டியூட்ல சொல்லி கொடுத்துருவீங்க கோன் மேக்கிங்கும். அப்ப 2500 ரூபாய்க்கு நீங்க வந்து டிசைன்ஸ் மட்டும் எப்படி போடுறதுன்றதை சொல்லி கொடுக்கல, கோன் எப்படி செய்யறதுன்றதையும் சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே சூப்பர். அப்ப அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக்கா கோன் மேக் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதவே ஒரு சேல் பண்ணா கூட நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் போலயே. சூப்பர், வேற லெவல் போங்க. எப்படி நீங்க கத்து கொடுக்குற கோன் நல்லா பிடிக்குமா? ஓகே ஓகே சூப்பர் மேம். இப்போ உங்ககிட்ட கத்துட்டு போயிட்டு பிரைடலுக்குலாம் போட்டு ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களா? இல்ல, நான் ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் பேட்ச். என்னங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் மாதிரியே தெரியல, ஆல்ரெடி 10-15 ஓடின மாதிரில எல்லாரும் உட்காந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா உண்மையிலே சூப்பருங்க, வேற லெவல்ல இருக்கு. 2500 ரூபாய் ஃபீஸ் மக்களே. மறுபடியும் சொல்லிடுறேன், எல்லா மெட்டீரியல்ஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிளஸ் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து ஹென்னா மேக்கிங் கோன் மேக் பண்ற ப்ராசஸ் உங்களுக்கு அந்த இதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸிங் எப்படி பண்றது, அப்புறம் அந்த கோன் லாஸ்ட் ஃபைனல் ப்ரொசீஜர் சுத்துற வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க எல்லாமே. ஓகே, எப்படி பேக் பண்றது A to Z கோன் மேக்கிங் ப்ராசஸ் சொல்லி தராங்க. இப்போ வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு ஹென்னா டிப்னு சொல்லிட்டு, அதுவும் சொல்லி தருவீங்களா?
ஓகே கோன் மெஹந்தி மட்டும்தான். ஓகே நிறைய விஷயங்கள் பேசியாச்சு சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். A to Z எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்ப வேண்டிய டைமும் வந்தாச்சு. எல்லாரும் உங்களுக்காக வீடியோக்காக ஃபேன்லாம் அமர்த்திட்டு எடுக்கணும், நாய்ஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு பூரா வெயில குளிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அதனால வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே மேம், நம்ம எல்லாமே சொல்லியாச்சு ஆல்மோஸ்ட் இல்லைங்களா? வேற எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமா? மிஸ் பண்ணியிருந்தா வியூவர்ஸ்க்கு சொல்லிருங்க. எதுவும் மிஸ் எல்லாம் ஆகல. ஆன்லைன் கிளாஸ் தான் நியூவா ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ வர்க் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டோம். ரெகுலரா வந்து கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கும். பேட்ச் வைஸ் எதுவுமே நம்ம பண்றது இல்ல. மெஹந்தி கிளாஸ் மட்டும் தான் பேட்ச் வைஸ். டெய்லரிங் ஆரி வந்து ரெகுலரா கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். சோ எப்ப வேணாலும் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். சோ ஆரி வந்து இப்போ புதுசா ஆன்லைன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க ஆன்லைன்ல கோர்சஸ் கத்துக்கலாம். வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ எல்லாமே நீங்க 15 டேஸ்ல மேக்ஸிமம் A to Z கத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், டெய்லரிங்க்கு உங்களுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு 9,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆரி உங்களுக்கு பிரைடல் வரைக்கும் நீங்க கத்துக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு கத்துக்கிற அளவுக்கு 5,000. இதுக்கு மேல அட்வான்ஸ் கோர்ஸ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா 7,000. ஸோ மெஹந்தி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கனால 3,000 ரூபாய் கோர்ஸ் உங்களுக்கு 2,500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் ஹென்னா மேக்கிங் ப்ராசஸும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, கோன் மேக்கிங் ப்ராசஸும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஆரிக்கான மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதாங்க நம்ம வீடியோல சொன்ன விஷயங்கள். நான் எண்டாவும் சொல்லியாச்சு. ஓகே சூப்பரான விஷயம் நீங்க எங்களுக்காக வீடியோல சொல்லியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப சூப்பர். நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டரா இந்த ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. அது ஒண்ணுதான். எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்களோ அந்த அளவுக்கு இங்க வந்து கோர்ஸ் கத்துட்டு இருக்காங்க. ஸோ மக்களே கண்டிப்பா ஒன்ஸ் வந்து நீங்க இங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணி ஒரு ஆஃப்லைன் கோர்ஸா நீங்க படிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ என்னோட வியூ அதுதான். இல்ல முடியல நாங்க வெளியூர்ப்பா அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல கத்துக்கலாம். ஓகே இங்க வந்தீங்கன்னா டோட்டல் மதுரையோட ஒரு ஃபுல் வியூவை நீங்க இங்க பாத்துக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இங்க பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்க ஒரு சூப்பரான பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு என்டர்பிரனரா, ஒரு டெய்லரா, ஒரு பெஸ்ட் ஒரு ஃபேஷன் டிசைனரா மாறக்கூடிய வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் மக்களே, இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் பாய் சொல்லிடலாமா? பாய்.